1162இல் மங்கோலியாவின் குளிர்ந்த புல்வெளியில் தெமூஜின் என்ற சிறுவன் பிறந்தான். சிறுவயதிலேயே தந்தை கொல்லப்பட்டார். குடும்பம் வறுமையிலும் துரோகத்திலும் தள்ளப்பட்டது. உயிர் பிழைப்பதற்காக போராடிய அந்த அனுபவம் அவனை இரும்பு மனசுடைய தலைவராக மாற்றியது. 1206இல் அனைத்து மங்கோல் பழங்குடிகளையும் ஒன்றிணைத்து செங்கிஸ்கான் பெரும் ஆட்சித் தலைவர் என்ற பட்டம் பெற்றான். அவனின் இராணுவம் உலகையே அதிர்ச்சியடைய வைத்தது. குதிரைப்படை வேகம், போலி பின்வாங்கல் யுத்தம், ஒழுங்கான கட்டளை முறை இவை அவனை வெல்லமுடியாத சக்தியாக மாற்றின. நடச்சீனாவில் இருந்த ஜின் டைனாஸ்டி, மத்திய ஆசியாவின் குவாரஸ்மியன் எம்பையர், பல பேரரசுகள் அவன் முன் சரிந்தன. அவன் உருவாக்கிய மங்கோல் பேரரசு வரலாற்றில் மிகப்பெரிய நிலப்பரப்பு பேரரசாக வளர்ந்தது. ஆனால் அவன் படையெடுப்புகளில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். நகரங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டன. அதனால்தான் சிலர் அவனை டீமன் கிங் என்று அழைத்தனர். அதே நேரத்தில் அவன் யாசா என்ற கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தான். சில்க் ரோட்டை பாதுகாத்து வர்த்தகத்தை வளர்த்தான். மத சுதந்திரத்தையும் அனுமதித்தான். 1227இல் அவன் மரணமடைந்தாலும் அவன் தாக்கம் உலக வரலாற்றில் இன்றும் அழியாதது. செங்கிஸ்கான் கொடூரனாக நினைவில் நிற்கிறாரா அல்லது உலகத்தை மாற்றிய பேரரசு வடிவமைப்பாளராகவா? அந்த தீர்ப்பு இன்னும் வரலாற்றின் இதயத்தில் ஒலிக்கிறது.